கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த நாளிலே உங்களை காணும்படியா தேவன் செய்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு உண்டான ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், மற்றவர்களுக்காக எந்த காரியத்தின் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? அத இந்த அதிகாரத்துல நாம் பார்த்தா, நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. சாப்பாட்டை குறித்து, நம்மளுடைய இருக்கு இடம் இல்ல அதை குறித்தோ, இல்ல போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் இதை குறித்தோ, இப்ப நம்ம இருக்கிற நாட்களில வேலையை குறித்து, இல்ல படிப்பு காரியம், குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இன்னும் திருமணம் நடக்கல அதை குறித்து, இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் பல விதமான காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்காக கவலைப்படுகிறது என்ன? நம்ம எதை குறிச்சுமே கவலைப்பட தேவையில்லை. அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமது எல்லா கவலையும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வச்சுட்டா போதும். அவர் நமது வாழ்க்கையை சந்தோஷமாய் சமாதானமாய் நடத்துவார். பாருங்க, இந்த அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கும்போது காகங்களையே கவனித்து பாருங்க, பறவைய கவனித்து பாருங்க. அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, எதுவுமே பண்றது இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிற்கும் ஆகாரத்தை தருகிறார். பாருங்க, நம்ம நல்லா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு பக்கம் சம்பளம் இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் இல்லைனாலும் சரி, எதை குறிச்சும் கவலைப்பட தேவை. ஏன்னா நாளை தினத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய கரத்துல தந்தா போதும். நம்ம அவருடைய கரத்துல தந்து நமது வாழ்க்கையும் சரி, நமது குடும்பத்தையும் சரி, நமது வியாபாரம், தொழில், படிப்பு காரியம் எதுவா இருந்தாலும் சரி, நம் கர்த்தருடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் நிச்சயமாய் தருவார். அதுக்குதான் எதை குறிச்சுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுறாங்க, நாளைக்கு என்னத்தை செஞ்சு சாப்பிடுவோம், சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, குழு காசு கட்டணும், பேங்க்ல காசு கட்டணும், எல்லாத்துக்குமே நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் தேவன் இந்த இடத்துல சொல்ற, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்க கவலைகள் எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள், அவர் மேல வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இப்ப நம்ம நினைச்சாவே அப்படியே நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்துல ஒரு முழத்த அளவை நம்ம கூட்டவே முடியாது நம்மளால. என்ன ஒரு வேளை பட்டினியா இருந்து ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு நம்ம இதே உட்காரலாம், கவலைப்படலாம். எதுக்காக? ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, கவலைப்படலாம். ஜெபம் பண்ணலையே, இதுக்காக கவலைப்படலாம். மற்ற உலக காரியத்துக்காக, நமது ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக, இதுக்காக நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து செபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது எல்லா கவலையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உலகத்திற்கு உண்டான காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வருமானமே இல்ல, தொழில் சுத்தமா ஒண்ணுமே இல்ல, நீங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். குடும்ப சூழ்நிலையையும் மாற்றுவார். ஆசீர்வாதமே இல்ல குடும்பத்துல, எப்ப பார்த்தாலும் சாபமா இருக்குது குடும்பத்துல, தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். படிக்கிற காரியத்திலும் சரி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் கவலையை சந்தோஷமாய் மாற்றுவார். அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க கவலைப்பட்டு துக்கப்படுறதுனால ஒண்ணுமே இல்லை. நமது துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். நமது கவலையிலிருந்து தேவன் ஒரு ஆனந்த களிப்பை நமக்கு உண்டாக்குவார். கவலைப்படவே தேவையில்லை, எதை குறித்துமே கவலைப்பட தேவையில்லை. நீங்க நிறைய பேர் அதை குறித்து தான், ஐயோ வேலையே இல்லையே,
நாளைக்கு என்ன பண்ணுவனே தெரியலையே, நிறைய இடத்துல கமிட்மெண்ட் இருக்கு, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், எதை குறித்துமே கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா பாருங்க, இந்த அதிகாரம் முழுமையா நம்ம படிக்கும் பொழுது எல்லாவற்றையும் குறித்தும் சொல்லி இருப்பாரு. ஆகாயத்துல இருக்கிறத பாருங்க, காட்டுல இருக்கிறது புஷ்பங்களை பாருங்க, அது எதுவுமே பண்றது இல்ல. ஆனாலும் கர்த்தர் இவை எல்லாவற்றிற்கும் ஏற்ற நேரத்திலே ஆகாரத்தை தந்து போஷித்து நடத்துகிறார். அவங்களுக்கே அப்படி செய்யும் பொழுது அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யாது இருப்பாரா? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அமைதியா விடவே மாட்டார். அவர் கவலையில இருக்க அவர் விடவே மாட்டார், கஷ்டத்தில் இருக்க விடவே மாட்டார். தேவன் நம்மை சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்துல அவர் சந்தோஷப்படுவார். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத தேவன் பார்க்கறது தான் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம், வாஞ்சை எல்லாமே அதுதான். அவருடைய பிள்ளையா இருக்கிற நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கிறது, அதுதான் அவருடைய திட்டமே, அவருடைய சித்தமே அதுதான். நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய எண்ணம் எல்லாம். அதனால நீங்க எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. உங்க கவலை எந்த கவலையா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல இறக்கி வைங்க. உங்க கவலையை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார், சமாதானத்தை தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அப்படியே நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த நாளுக்காக சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீர், குடும்பத்தை நடத்துவீர், வேலையை நடத்துவீர், எல்லா காரியத்தையும் நீர் நடத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையிலே சந்தோஷத்திலே நாங்கள் இருக்கிறோம். எல்லா கவலையும் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாய் மாற்றுவீராக. தகப்பனே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கவலையை நீங்க மாற்றுங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்களிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்களுடைய நம்பிக்கையாய் இருந்து, அவர்களுடைய சமாதானமும் சந்தோஷமாய் நீரே இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையையும் மாற்றுவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.